உண்டு என்னுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பொம்பளை உண்டு அவ காதலையா எந்த நாயகையா எந்த காதலையா எந்த காதலையா ஆமா எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு என்னுடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு கையா சாப்பிட கூட செய்யும் பட்ட சித்தரித்து நானவன நம்பலையா ஒரு பெண்ணிலையா வாழ்க்கையில நம்பிலையா அவருடைய வாழ்க்கையில் பொம்பளை உண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொம்பளை உண்டு அடிகள பாடுவது தாயவந்த பொம்பளைதான் என்று சொல்லி பாடி சொல்லி தட்டவந்த பொம்பளைதான் அடிகள பாடுவது தாயவந்த பொம்பளைதான் என்று சொல்லி பாடி சொல்லி தட்டவந்த பொம்பளைதான் காலை காலை பாதை நம்ம தூக்கத்தை விட்டு தூரம் தூரம் நீ எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு அவ காதலியா என்ன கதையா என்ன நகையா ரெண்டு கட்ட பாதையா எல்லோருடைய வாழ்க்கையில் பொம்பளை உண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொம்பளை உண்டு மனுஷ வாழ்க்கைய கைதட்டி அன்புள்ளதுக்கு ரொம்ப நன்றி. என்ன வாழ்க்கை, இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன், அவன் முண்டாட்டி வச்சிருக்கேன், நித்தமும் கலந்து பெரிய சச்சரவு சண்டையா கிடக்குது. நான் அப்படி என்னென்ன கேட்டேன் தம்பி, நான் தயவு செஞ்சு இந்த கிராமத்துல வந்து உங்களை மதிச்சு நம்ம எல்லாத்தையும் மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க. சரி, நீங்க உங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே பிடிக்காத விஷயம் எனக்கு தெரியும். சரி, ஆளோட சொல்ல சொல்றாரு. நீங்க வந்து வீம்புக்கு சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு நீங்க பெரிய ஆளா கூட இருக்கலாம். அப்படிலாம் இல்ல, அந்த வேடத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. கண்டிப்பா செய்யணும், செய்யணும். உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனா பிஸ்கட் வாங்கி கொடுத்து, முறுக்கு வாங்கி கொடுத்து, இல்ல 10க்கு செவனப்பேரை வாங்கி கொடுத்து, இதெல்லாம் மறந்துட்டு பட்டாணி சுண்டல் அது காலக்காரி சாப்பிட்டது பேர் புரியல சொல்லிட்டு இருக்கேன். கொடுத்தல்ல, கொடுத்த உண்டை விட்டுக்கு 2ஆம் பண்ணலாமான்னு. என்ன அப்படி என்ன நடந்துச்சு? நீ இவ்வளவு வேதனைப்பட்டு நான் பார்த்தே இல்லையடா. வண்டியில வரையில எத்தனையும் வாங்கி கொடுத்து, சரி, ஒரே ஒரு என்னை கேள்வி கேட்டா. என்ன கேள்வி? என்னது கோவிந்தாவா? நல்லதுக்கும் கோவிந்தா போடுறோம், கெட்டதுக்கும் கோவிந்தா போடுறோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்பே விவசாயி, விவசாயி அவரு உழவு ஓட்டிட்டு இருக்காரு. அவங்க அம்மாட்ட மயக்காரன் சொல்லி விடுறாரு, தம்பி போய் கூழும் இல்லாம கஞ்சியும் இல்லாம குடிக்க ஏதாவது அம்மாவை கொண்டு வர சொல்றான்றாரு. இது எப்படி மயங்கத்தை கொடுப்பேன்? இதுனாச்சும் பரவாயில்ல, வீட்டுக்கு போயிட்டார்ல, அதுக்கு அம்மா சொல்றா கூழும் இல்லாம கஞ்சியும் இல்லாம அப்பயும் குடிக்கிறான்னா ஏதாவது ஒரு பட்டுச்சேலை எடுத்து கொடுத்தாதான் அம்மா கொடுத்துட்டு வருவா. துணியும் இல்லாம மணியும் இல்லாம நான் எதை அட்டிட்டு கொண்டு வருவேன்?
அப்ப எப்படி அம்மா கொண்டு வந்து கொடுப்பா? இப்ப இத வந்து இந்த கேள்வி வந்து யாருக்கு வைக்கிறீங்க? நாரதத்தை கேட்கிறேன். என்னைய கேட்டார்ல, நல்லதுக்கும் கோவிந்தா கெட்டதுக்கும் கோவிந்தா. காலையில நாடகம் முடிஞ்சு கோவிந்தா, காலையில சம்பளம் வாங்கலையும் கோவிந்தா. அவரு வெறும் கோவிந்தா, இவரு வெறும் கோவிந்தா. கடைசியில பால் கறக்க போனாலும் கோவிந்தா. நம்ம போய் எங்க பால் கறக்கிறது? அப்ப என்னமோ ஒண்ணு நடக்க போகுது. அந்த மேடையில நான் அசிங்கப்படுத்தினீல, இந்த மேடையில சொல்லிவிடு பார்ப்போம். எப்படி? அது போனா போயிட்டு போகுது. இது கூட கேள்வி வேணாம்னே. சரி, மூதேவி பெருசா சீதேவி பெருசா? வருமானம் வழியா இருக்கு. நீங்க அண்ணே, மூதேவி நல்லவளா சீதேவி நல்லவளா? வரட்டும் இன்னைக்கு. இதுக்கு அவர் பதில் சொல்றாரா இல்லையான்னு பார்ப்போம். கடகத்தில் பாட்டு பாடும் எதிரி தானே, அப்புறம் என்ன வரவேற்பு பாட்டு? சரி, இருந்தாலும் ஒரு பம்பு வேணாம். அதையா வரட்டியாதா பாஜி வைப்பான்னு கேள்றா. அப்படியே வர முடியாது. என்ன அப்படி சொல்லிவிட்டேன். அவருக்கு பயம், அதனால வர வெளியில வர மறுக்கிறாரு. கையில டிக்கெட் பையன் அப்புறம் பிள்ளை ஊட்டிடு. பையன் வெளியில வர மாட்டேங்கிறாரு. வாங்க சாமி, டவுன் பஸ் மாதிரி. ஆயா வெளியில வாயா. அடி பட்டி ஆயா வெளியில வா. என்ன ஏன் சத்துக்குமார் படத்தை வச்சு முதல் விசிலுக்கு வரல இல்ல, இப்ப ரெண்டாவது சொல்லுவாரு. வாயா சாமி வெளியில வாங்க. ரூட் பஸ் சிங்கிளா? பஸ் மட்டும் இருக்கு, ரூட்ட காணாம. நீ என்ன சொல்ற? அங்க வர நாடகத்துக்கு ஆசையா தீவிரி பார்க்கணுமா? ஏற்கனவே ஒண்ணும் இல்லாமத்தே வேட்டி எடுத்து சித்தர் ஆகிட்டேன் நானு. காடகத்தில் போதும் அவ்வளவுதான். ஒரு வழியில போதும். சாமி வாருங்கள். சாபா சொல்லக்கூடாது. எங்க அப்புறம் என்ன வந்த உடனே கிளம்புறீங்களா? கிளம்புறீங்க? சரி கிளம்புங்க. வாருங்கள். வாங்க. சாப்பிட்டீங்களா சாமி? தம்பி அப்படி கொஞ்சம் ஓரம் பண்ணலுங்க. ஓரமா நிக்கிறதா? நான் ஏற்கனவே ஓரமா தானே நிக்கிறேன். இதை விட ஓரத்துக்கு எங்க ஓரமா நிக்கணுமா? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விளையாங்க இல்லைங்க, நான் கொஞ்சம் பேச வேண்டியது. போதுமா? ஏன் அவங்க எல்லாம் நல்லா உட்காந்துட்டு உனக்கு பிடிக்கலையா? நீங்க தானே ஓரமா போச்சுருந்தீங்க. செவனேன்னு பாவத்தை இங்கிட்டு வாயா. இதென்ன ஊராளுக்கு மைக்க நீ தூக்கிட்டு போற? பேசுங்க. வச்சுட்டு நீ மட்டும் போய் வாருங்கள் சாமி. வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இறங்கி கீழே நில்லுங்க. கொஞ்சம் கீழே இறங்கினாலும் சரியாத்தே இருக்கு. கீழே இறங்க ஒரு கழுமரம் இருந்தா எடுத்துட்டு வந்து ஊனுங்க. கழுமரத்துல கட்டிடுவோம். சம்போ மகாதேவ். சரி அம்மோடு செம்ப காணோம். சரி இல்ல அப்ப அதை வரும்பொழுது ஒரு நபர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வியை வந்து எழுதி கொடுத்தாங்க. அப்படியா? அதை வந்து நான் கேட்க பார்த்துட்டு சரி வரும்போது கேட்கலாம் அப்படின்னா. என்ன கேள்வினா, யாரு கேள்வி கேட்டது? யாரு கேள்வி? இல்ல இல்ல, அது கேள்வி கேட்டவர் தூங்கி இருப்பாரு. எழுதி வந்து இருக்காரா? சரி 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 தூங்கட்டும். விடு விடு. கேள்வி என்னன்னா, அவரு தூங்குறாரு, எதுக்கு விளக்க சொல்றீங்க? விடுங்க. இல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. சரி. ஏன்னா சரி சரி கேள்வி கேட்கறாங்கன்னா சாதாரணப்பட்ட ஆட்களால கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. ஒரு மேடையில ஒரு அரிதாரம் பூசி நிக்கிறான். நம்ம நிக்க கூடியவங்களை சோதிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்முடைய ஊருக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த கண்ணை மூடி தூங்குறாங்க பாத்தீங்களா? சரி. தூங்குறவங்கள கூட நம்பிடலாம். அப்புறம் இப்படி விடிய விடிய உட்காந்து கை தட்டிக்கிட்டே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. இவங்களைத்தான் நம்பவே கூடாது. அவங்க எல்லாம் ஞானமான பறவை. ஏன்னா அவங்கதான் நமக்கு எதிரியே. என்னையவே நினைச்சிருப்பாங்க. ஏன் சொல்றேன்னு கேளுங்க சாமி. ஆரம்பத்துல என்ன நினைச்சாங்க? என்ன நினைச்சாங்க? என்னடா பொம்பளை பிள்ளைய பப்புனா போட்டிருக்காங்க, பால் குடிக்கிறவைய பப்புனா போட்டிருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல ஒரு வய பால்லாம் குடிக்க மாட்டேன், பாலை கொடுத்து குடிக்க வச்சிருவாங்க. நடந்தது காலம் கம்ப்யூட்டர் காலம். அப்படிதான் குழப்ப போயிட்டு இருக்கு. அப்படின்னு எதனால அப்படி சொல்றேன்? இந்த படுத்து தூங்குறாங்க பாத்தீங்களா? சரி. இந்த தூங்குறவங்க பூரா வந்து அடையாப்பா இந்தவங்களை எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் திண்டுக்கல்காரங்க தானே. நம்ம எல்லாரையுமே நமக்கு தெரியும். அவங்க என்ன, அவங்க வேலையை அவங்க சிறப்பா செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில படுத்து தூங்குறாங்க. ஓஹோ. காதுல கேட்டுக்கிட்டே ஆனா அருமையா பாடுறாங்கப்பா, நம்ம எதுக்கு அவங்கள போய் சோதிச்சுக்கிட்டு அப்படின்னு படுத்துருவாங்க. இதை விட காலையில இருங்க, இந்த கால் கடுக்க நின்னுகிட்டே நம்மளை பாக்குறாங்க ஒரு பக்கம். ஆமா.
ஒரு பக்கம் இந்த கையை கட்டிக்கிட்டே நம்மளை பாக்குறாங்க, இன்னொரு பக்கம் சொன்ன மாதிரி கையை அவுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் பாருங்களேன், அப்படியே கை தட்டுற மாதிரி தட்டுறது, அப்படியே கிட்டத்துல வர்றது, மேலே ஒரு சுத்துறது. ஆமா, இங்க பாருங்க, அங்க ஒரு ஐயா இங்கிட்டு சேர போட்டு உட்காந்து, அவர் வந்த மாதிரி உட்காந்தவரை ஒண்ணு கடிக்க கூட போகாம உட்காந்துருக்காரு. இவங்க 3 பேரும் இங்க உட்காந்தவங்க தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. எதனால அவ்வளவு தூரத்துல இருந்து இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கமே. இவங்க என்னதான் செய்ய போறாங்க? ஆமா, என்னதான் பண்ண போறாங்க? மீது ஒரு ஆர்வம். காலையில இவங்களுக்கு இப்படி காசை கொடுக்கறமே, பிரயோஜனமாகுமா பிரயோஜனம் ஆகாதா, இவங்க என்னதான் செய்யறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு நம்மளை ரசிக்கிற மாதிரி நோட்ட விடுறவங்க. இல்ல அவங்களாம் கண்காணிப்பாளர் அப்படின்னு இல்ல வேற வேணா எந்திரிச்சு நேரம் போயிருப்பாங்க இல்லையா? அப்படி நீ தானே சொல்ல சொன்ன? ஆமா, அதனால தானே சொன்னேன். ஆமா, இது உனக்கு ஒரு கல் நெஞ்சு தானா? ஐயா, எப்படி உட்கார்ந்து ரசிக்கிற மக்களை நீ என்ன இப்படி சொல்ற? ஐயோ, கல்ல தூக்கி எந்திர போறாங்க. உண்மையை தானே சொன்னேன். என்னையா மனுஷன் கேள்வி இருக்காங்க, பதில சொல்லிடுவோமா? சொல்லிருங்க. 6 கண்ணு, சரி, 6 காது, 6 காது, 6 கண்ணு, 6 காது, 6 காது, 5 வாலு. 5 வாலா? 3 வாலு தானே வரும். 5 வாலு அவங்க எழுதியிருக்காங்க, 2 வாலு சேர்த்து எழுதியிருக்காரு. 5 வாலு எழுதியிருக்காங்க, சரி. ஆனா இந்த கேள்வியில ஒரு சின்ன திருத்தம். என்ன? 6 கண்ணு 6 காது, சரி சரி, 3 வாலு. ஆமா, 3 வாலு, 3 நாக்கு, 4 நாக்கு. 4 நாக்கா? ஒரு நாக்கு அதுல எக்ஸ்ட்ரா. ஆமா, 4 நாக்கு. இந்த உயிரினம் வந்து என்ன அப்படின்னா கேட்டிருக்காங்க. அருமையான கேள்வி. என்ன அறிவா ஒரு நுட்பமா? உனக்குன்னா இப்படி கேள்வி கேட்க தெரியுமா? இல்லங்க, பதிலும் சொல்ல தெரியாது, கேள்வியும் கேட்க தெரியாது. ஐயோ, அந்த அந்த அகத்தில் சேர்ந்தவர். பிஸ்கட் வாங்கி கொடுத்த மறந்துட்ட பத்தியா? முறுக்கு வாங்கி கொடுத்த மறந்துட்ட பத்தியா? நீ அதுலயே இருப்பியா? வாங்கி கொடுத்த பஸ்ல டிக்கெட் போட்டு வந்தேன். இதுக்குதான் யார்கிட்ட எதுவும் வாங்கியே திங்கப்படாது. 175 ரூபா 100 தடவை சொல்லி காட்டுறாரு வாங்கி கொடுத்ததவே. அப்புறம் என்னை கேள்வி விட்டு அசிங்கப்படுத்தலாமா? சின்னது செரிக்குமாயா முதல்ல? இல்ல உடம்புல சார்ந்திருக்கும். உடம்புல சாரு 7 மணிக்கு வாங்கி கொடுத்தேன். இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப விவசாயிகள் தான் யாரு? விவசாயிகள். இந்த நாட்டினுடைய கண்கள் தான் விவசாயிகள். முதுகெலும்பு விவசாயம். முதுகெலும்பு. ஆமா. அப்ப இந்த விவசாயிகள் ஓட்டக்கூடிய வாகனம் என்ன? ஓட்டக்கூடியது மாட்டு வண்டி ஓட்டலாம், அதுக்கு பதிலா உழவு ஓட்டலாம். அவரு சொல்றது, அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் அந்த மாட்டு வண்டி தான். மாட்டு வண்டினா எங்க பயன்படுத்துறது? நிலத்துல உழுகிறதுக்கு பயன்படுத்துற மாட்டு வண்டி. மாட்டு வண்டி எதை எப்படி சொல்றேன்னா, இப்ப மாட்டுக்கு எத்தனை கண்ணு? மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு 2 கண்ணு. 2 கண்ணு. அப்ப வண்டியில எத்தனை மாடு பூட்டிருப்பாங்க? 2 மாடு. 2 மாடு பூட்டிருப்பாங்க. அப்ப 4 கண்ணு. அந்த வண்டியில உட்கார்ந்து ஓட்டுறான் பாருங்க, அவனுக்கு எத்தனை கண்ணு? அவருக்கு 2 கண்ணு. 2 கண்ணு. ஆக மொத்தம் எத்தனை கண்ணு? 6 கண்ணு. 6 கண்ணு. அப்ப 6 காது, 3 பேருக்கு சேர்த்தா 6 காது. நம்ம மாட்டுக்கு 2 காது, அந்த மாட்டுக்கு 2 காது, இவருக்கு 2 காது. 3 சாட்டை. 3 சாட்டை. 3 சாட்டை எழுதிருக்காங்க. ஆமா. ஒரு சாட்டை என்ன? இந்த மாட்டை விரட்டுற சாட்டை. அப்படியே அந்த 2 சாட்டை அப்படியே பின்னாடி பாருங்க. வாலியா மாட்டுக்கு பின்னாடி பார்த்தோம்னா 2 வால் இருக்கும். அப்ப 3 சாட்டை ஆயிடுச்சா? 3 சாட்டை. இப்ப 4 நாக்கு. எப்படி 4 நாக்கு? 3 நாக்கு தனியா வரும். மாட்டுக்கு 2 நாக்கு, சரி. மனுஷனுக்கு ஒரு நாக்கு. ஆக மொத்தம் 3. இப்ப இந்த நிலத்தை உழுகுற பாருங்க. ஆமா, கலப்பை. அந்த கலப்பை எப்படி? அந்த கொழு உள்ள வச்சு இறக்குறோம்ல, அந்த மண்ணுக்குள்ள வச்சு இறக்குற அதையும் நாக்குன்னு சொல்லலாம். அப்ப ஆக மொத்தம் எத்தனை நாக்கு? 4 நாக்கு. 4 நாக்கு. அவங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். ஜோரா எல்லாம் கைதிட்டுக்கணும். கைதிட்டிய ரசியம் உண்மைக்கே சிறு வயசா இருந்தாலும் சொல்லக்கூடியது சரியா இருக்காப்ப? என்னப்பு? மீண்டும் ஒரு கைதட்டலாம். சரிங்க ஐயா, வணக்கம். வணக்கம். இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். சரிங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்களா? நாங்கள் யார்? உன் கூட தானே வண்டியில. எங்க இருந்து வருகிறீர்கள்? அப்படியா? சாமி, எங்கூட நான் உள்ள இருந்து வரேன். எங்கூட வண்டியில வந்தேனே, 6:45க்குலாம் வந்தேன். வண்டியில வரும்போது இப்படியா வந்த? இங்கே வந்து என்னமோ பிச்சைக்காரன் ஆயிடுச்சு. என்ன பண்றது, பொம்பளையை நம்பினவே ஓட்டாண்டி புத்திசாலி நாயை பார்த்து எங்க போனாண்டி எங்கேயோ போயிட்டே. சரி, ஒண்ணும் செட்டாக மாட்டேங்குது. தாங்கய்யா. சாமி தாங்கய்யா. நீங்க யார்? நீங்க யாரு சொல்ல மாட்டீங்க? நீங்க யாரு? நான் சொல்றேன். நீங்க யாரு? நான் கேக்குறேன். நீங்க யாரு? நான் கேக்குறேன். நீங்க யாரு சொன்னா கொப்பை விட்டு முதல் போயிருமா? நீங்க யாரு சொன்னா உங்க பாட்டை விட்டு முதல் போயிருமா? நீங்க யாரு சொன்னா உங்க அப்பா தான் விட்டு இது போயிருமா? நீங்க யாரு ஆத்தா விட்டு முதல் போயிருமா? யாரு சாமி?
நானும் வசனம் அதை பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன். நான் எதெல்லாம் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க யாருக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஏன் நீங்க கேட்க மாட்டீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொன்னா தானே கேட்க முடியும். கேட்டா தானே சொல்ல முடியும். எப்பதான் சொல்லுவீங்க? எப்பதான் கேட்பீங்க? வா வீட்டுக்கு போனா வீட்டு நீயும் தொங்க நானும் தொங்க. இப்ப கேட்கிறேன், தாங்கள் யார்? இப்ப நானும் கேட்கிறேன், தாங்கள் யார்? முதல்ல பாட்டு பாடினது யாருன்னு? கானகத்தில் பாட்டு பாடும் பாடினாரா? அடுத்த வரி பாடல. பாடினாரா? கேட்டிருக்கேன். கானகத்தில்னு தான் சொன்னாரு. கானகத்துல நிறைய இருக்கு. அப்ப நீங்க வெளியில வரையில எப்படி பாடுனீங்க? எப்படி பாடுனேன்? கானகத்தில் தான் நானும் பாடுனேன். உங்களுக்கு ஒரு வரி எனக்கு ஒரு வரி. அதாவது முகத்துக்கு முகம் தான் கண்ணாடி. கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னா யார் போய் நிக்கிறாங்களோ அவங்க முகம் தான் தெரியும். அப்ப நீ என்ன செய்யறீ அதைத்தான் நானும் செய்ய முடியும். ஓஹோ, இல்லையா? அப்ப கோமாளி வேஷம் போறதுன்னா உனக்கு அவ்வளவு ஈஸியா? நீங்க யாரும் சொல்லுங்க. என்ன தெரியலீங்களா? தெரியலங்க. நீங்க யாரும் நான் கேட்டிருக்கேன். நீங்க யாரும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தாங்கள் யார்? நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், தாங்கள் யார்? ஏன் நீங்க கேட்டாதான் சொல்லுவீங்களோ? நீங்க சொன்னாதான் கேட்பீங்களோ? எப்ப கேட்பீங்க? எப்ப சொல்லுவீங்க? ஐயா உழப்பே கையை விட்டு உழப்பேங்கிற மாதிரி. இந்த மைக்கு வாங்க. ஏன் அந்த இடம் எனக்கு சரியில்லை. எல்லா மைக்குமே நல்லா தயார் இல்ல, நல்லா இருக்கு. எனக்கு அருமையா இருக்கு. மைக்கே குறை சொல்லல, எனக்கு அந்த இடம் சரியில்லை. அப்ப நீ மைக்கே குறை சொல்லுவியா? விஏஎஸ் ஆடியோஸே நீ குறை சொல்லுவியா? அந்த என்னை வாங்க. என்னண்ணே அப்படில உனக்கு எனக்கு ஆம்பியர் பொட்டி அந்த பொட்டிக்குள்ள வச்சு மூடி விட்டு போயிருவாங்க. நீ என்னதான் செஞ்சாலும் திறக்க முடியாது. இல்ல, நானும் பொட்டி வளர்த்துட்டே இருக்கேன். சரி சாமி, சண்டை வேணா வம்பு வேணாம். சரி, தாங்கள் யார்? நான் யாரு இருந்தா நீங்க இவ்வளவு தூரம் பேசவே மாட்டீங்க. அப்படியா? ஆமா, தெரியாம தான் ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம். எனக்காக நீங்க அதை செய்யணும். சரிங்களா? இந்த மைக்கை நல்லா ஃபுல்லா ஏத்தி வைங்க. சரி, ஃபுல்லா நல்லா ஷார்ப் கீழ வச்சு நல்லா ஏத்தி வைங்க. வால்யூம் இதுல கொஞ்சம் எர்த்த வச்சு விடுங்க, புடிச்சு வாய் இழுக்க. முந்தா நாள் அப்படித்தான் எர்த்த வச்சு விட்டு வாய் கிட்டத்துல வைக்க முடியல. உண்மைக்கே பல்லவட்டி கிராமம் ஒரு சிறந்த ஒரு ஒளி என்னுடைய மைக் செட்காரனே. ஒரு 10-15 நாள் இருக்கும் மழை பெஞ்சு. காரணம் இறைவன். இன்னைக்கு மோகன் ஆடியோஸ்னா இன்னைக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நம்ம மைக் செட் எப்படியோ அந்த மாதிரி. ஏன்னா கரண்டோட வேலை பார்க்கறது ஒரு தெய்வத்துக்கு சமம். ஒளி என் ஒளிப்பு அமைக்கிறது. அப்படியே கொஞ்சம் இடம் விட்டோம்னா அப்படியே புகழ்ந்து தலைமையில எனக்கு ஒரு ஞாபகம் வரும். இன்னைக்கு மோகன் நல்ல ஒரு ஆடியோஸ் தெய்வத்துல சேர்ந்துட்டார், சாக்கடிச்சு. அதனால தெய்வத்தை நினைச்சு மனசார சூதானமா கரண்டோட வேலை பாருங்கண்ணே. ஏன்னா நம்ம குடும்பம் பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கு. ஒரு கை போனா கூட ஒரு கையை வச்சு பழச்சிக்கலாம். ஒரு காடு போனா கூட குண்டியை வச்சுட்டு நங்கிட்டே சோறு நீ குடிச்சுக்கலாம். உயிர் போனா திரும்ப வருமானே. அதனால ஒரு அன்பான வேண்டுகோள், எல்லா ஒளி அன்னொளி அமைக்கிறது சொல்லுவீங்க கண்டிப்பா. ஃபேனே போடலாம், லைட்டு போடலாலும் பரவாயில்ல, செல்லு வச்சு கூட நம்ம இப்போ மேக்கப் பண்ணிக்கிறோம். ஏன்னா உயிரோட முக்கியம். சரி சரி சாமி, நல்லா உட்காந்து சரி அந்த அன்னைக்கிட்ட ஒரு மைக் செட்டை பத்தி இல்ல தெளிவா பேசிட்டு வாங்க. நான் போயிட்டு கொஞ்ச நேரம் சரி சாமி. அங்கேயே பேசிட்டு இருக்கேன். இல்ல அவருக்கு ஒரு சொல்லவும் அந்த யாரும் வந்து நான் யாரு தெரிஞ்சா நீங்க இவ்வளவு தூரம் பேச மாட்டீங்க. அப்படியா? அப்படித்தான். என்ன சொல்றீங்க? இப்படி வாங்க. நான் யாரு தெரிஞ்சா நீங்க இவ்வளவு தூரம் பேச மாட்டீங்க. தெரிஞ்சா கேட்க மாட்டேன். தெரியல சாமி. நான் யாரு தெரியுமா? தெரியல. நான் யார் தெரியுமா? யாரியா? நாரத மகரிஷி. தேவலோகத்துல இருந்து வரேன். நீங்களா? நான் தான். உண்மையாக? நானே தான். நிச்சயமாக? நிச்சயமாக. சத்தியமாக? உண்மையாகன்னா அதுக்கப்புறம் எது கேக்குற? இல்ல நான் தான் நாரதருங்கிறேன். அப்படியா? அப்படித்தான். நாங்களாம் பார்த்ததே இல்ல சாமி. ஏன் பார்த்ததுல? நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். சரி, ஒருத்தர் வேஷம் போட்டு ஹரே ராமா ஹரி கிருஷ்ணா ஹரே ராமா ஹரி கிருஷ்ணா காசு வாங்கி தரச்சவரு அவரு தானே நீங்க? கம்பு வேணாம், கையில வச்சுக்கிறேன். குச்சி இருக்குது. எதுக்கு? அடிக்கிறது. நான்ல மூதுனா நீ பறந்துருவேன். அவ்வளவு பழமா? என்னையா சொல்ற? ஏன் பழம் உங்களுக்கு? திண்டுக்கல் பஸ் ஓரத்துல பாத்திருக்கீங்களா? ஒரு ஆள் உரிமை வச்சுக்கிட்டு இருப்பாரு, ஒரு அம்மா உரிமையை வச்சு வாச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா. ஒரு ஆள் சாட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. சரி. கூட ஒருத்தர் ஒரு குரங்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த குரங்கு அடராராமான்னா அடிக்கும். என்ன அது? பல்ட்டி அடிக்கும். ஓடுறாராமான ஓடும். அது மாதிரியே இருக்கிறீங்க. பாருங்களேன் முகத்தை. குரங்கு மாதிரியே இருக்குல்லண்ணே. ஆமாவா இல்லையா? இருக்கா இல்லையா? குரங்கு மாதிரியே. குரங்கு வேஷம் போட்டவங்க பாட்டனே மறந்துட்டு சொல்றியே. ஆளுதான் இல்ல. குரங்கு வேஷம் போட்டது யாரு? யாரு? நான் தான். பாட்டேன். அப்ப இவரு என்ன பெருசா சொல்றாரு? குரங்கா போட்டுன்னு மூஞ்சிய சபிச்சாங்க. அதுக்காக ஏன் மூஞ்சிய குரங்கா? குரங்கு உண்மையில மனித எதுல இருந்து வந்தா தெரியுமா? எதுல இருந்து? குரங்குல இருந்து ஒரு ஆய்வு சொல்லுது.
எந்த ஆய்வு சொல்லுது? அந்த காலத்துல இல்ல ஆய்வு பண்ணியா? ஆய்வு பண்ணியாங்க. அதுதான் நான் கேட்கிறேன். நியாயமானது தானே பேசுங்க. அந்த அனுமார் யாருன்னு? அவரும் குரங்கு தானே? குரங்கு பேசல, அவரெல்லாம் தெய்வம். இருக்கட்டும். உனக்கு குரங்குன்னு சொல்ல உனக்கு படுக்குச்சா? இல்ல 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 இல்ல. உலகத்துல நான் தான் நாரத மகிழ்ச்சின்னு சொன்னேன். 6 அறிவு படித்த மனிதனை விட 5 அறிவு படித்த விலங்கினம் எவ்வளவோ மேல். எப்படி சொல்றீங்க? நன்றி உள்ள ஜீவனா இருக்கும் நாயெல்லாம். எப்படி? ஆனா வீட்டுக்குள்ள வந்தா கல்லை விட்டு அடிப்போம். எனக்கு அது ரொம்ப நாள் சந்தேகம். என்ன சந்தேகம்னா நாய் நன்றி உள்ள ஜீவன் சொல்றாங்க. சரி, நாய் நன்றி உள்ள ஜீவன் எப்படி? கடைசி வரைக்கும் கூட வரைக்கும் பொண்டாட்டி இருக்க மாட்டான். சரி. பெத்த உள்ள இருக்காது. சரி. நம்ம குடிச்சு புட்டு கிடந்தாலும் நம்ம வாந்தி எடுத்து கிடந்தாலும் நக்கி புட்டு அங்கேயே படுத்துக்கும். வேற யாரையும் நக்க கூடாது. கடைசி வரைக்கும் கூட இருந்து நம்மளை கொண்டு போய் ஒரு பிள்ளைக்கு பிள்ளையா. நாயை விட மனுஷங்க தான் நன்றி உள்ளவங்கன்னு நான் சொல்லுவேன். வாங்கின கடனை கொடுக்க மாட்டாங்க, கேட்டா சண்டைக்கு வர்றாங்க. நான் சொல்லுவேன் மனுஷங்க தான் நன்றி உள்ளவங்க. நாய் தான் நன்றி உள்ளது நான் சொல்றேன். எப்படி? நாய் நன்றி உள்ளதுன்னு எல்லாரும் சொல்லலாம். சரி. அந்த நாய்க்கு நம்ம சோறு வைக்கிறோம். ஆமா. ஒரு சில வீட்டுகள்ல எல்லாம் பாருங்களேன், நாயை எடுத்துட்டு வந்து வச்சு வளர்ப்பாங்க. அதுக்கு துணிமணி வச்சு போடுறது என்ன, அதுக்கு அன்ன ஆகாரங்கள் கொடுத்து. ஐயோ, அதுக்கு பிஸ்கட் ரேட்லாம் ஏறி போச்சியா? அப்படியே குழந்தை மாதிரி பாத்துக்குவாங்க. ஆனா நன்றி உள்ள நாய் என்னைக்காவது ஒரு நாள் வாயை திறந்து நன்றின்னு சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லும்? அது வாயிலேயே சொல்லும். வாயை திறந்து நன்றின்னு சொல்லியிருக்கா. ஆனா அந்த மனுஷ பெயரை பாருங்க, எடுத்தா நன்றி, வச்சா நன்றி. அந்த அன்னை கொஞ்சம் வாழி பேத்தினாங்கன்னா நான் நன்றி சொல்லுவேன், நன்றி. ஆனா காலையில மறந்துட்டு போயிட்டே இருப்போம். அடுத்து இந்த திசை வருவோம். ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படித்தானே? மனிதர்களுடைய நன்றி அந்த ஒரு கணத்தோட போயிடும். ஒரே இதை முடிஞ்சிடும். நன்றி உள்ள ஜீவன் சொல்லலாம். எப்படி சொல்லணும்? எப்படி? சாகர வரைக்கும் நன்றியா இருக்கும் வேணா சொல்லலாம். ஆமா. ஆனா நன்றி சொல்லுமா நாயி? அவன் பேசுறான், வாய் நாய் நன்றி சொல்லாதா? பெரிய என்னமா அது பார்த்தா வள்ளுவல்னு குலைக்குது. இவருதான் பெரிய தத்துவ பேராசிரியர், தத்துவம் பேசுறாரு. விடுங்க, சொன்னதுக்கு சொல்லிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. சரி. நீங்க நாரதர்? நானே நாரதர். உங்க அப்பா பேரு? பிரம்மா. எனக்கு தெரியுமியா? தெரியுமா? அப்பாவுக்கு எனக்கு இப்ப 5-6 வருஷம் பழக்க வழக்கம். என்ன சொல்றீங்க? ஆமையா? அடடா, எப்ப எங்க அப்பாவுக்கு நீங்க பழக்க வழக்கமா? முதல்ல கையை கொடுங்க. உங்க அப்பா உண்மைக்கு எனக்கு ஒரு 6-7 வருஷம் பழக்க வழக்கம். நல்ல மனுஷன். ஆமா. எப்படி குடுக்கல் வாங்கல்ல அவ்வளவு கரெக்டா இருப்பாரு. என்ன சொல்றீங்க? ஆமா. கிட்டத்தட்ட அடையாளமெல்லாம் சரியாத்தான் இருக்கு. ஆமா. எங்க அப்பா உங்களுக்கு எப்படி பழக்கம்? ஆமையா? தெரியுமியா? எப்படி சொல்லுங்க. ஒத்த கடையில கோழி கடை வச்சிருந்தாருல, ஒத்த கடையில போய் எனக்கு கூட 500 ரூபாய் பாக்கி வாங்கி போயிட்டு தம்பி, அடுத்த வாரம் தரேன்னாரு. மனசார வாங்கிட்டு போயிட்டு 4 கிலோ கறி எடுத்து நிறுத்தியாமதான். நான் ரொம்ப பொறுமையான ஆள். சரி. ரொம்ப பொறுமையா இருப்பேன். அப்புறம் பொறுமை மீறிச்சு. இந்த மைக்கு எவ்வளவுண்ணே? இந்த மைக்கு எவ்வளவு? 4 ரூபா. காலையில் நான் 5 ரூபாயா கொடுத்துறேன். என்ன 5000 வாங்கிக்கங்க. சரி. இந்த பொருள் போனா என்னை கேட்கக்கூடாது. சம்பளமே 2-500 மேல கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு? உனக்கெல்லாம் 150 ரூபா கொடுக்கறதே பெரிய விஷயம். இல்லையா? 150 ரூபா கொடுக்கறது பெரிய. இங்க வாரு. இல்ல பசுக்கு வேற கெஞ்சி கூத்தாடி 100 ரூபா அவங்க கிட்ட நான் உத்தரவு வாங்கிருக்கேன். எடுத்து அடிச்சேன்னு வச்சுக்க, பறந்துருவாங்க. எதுக்கு இவ்வளவு கோபப்படுறீங்க? என்னையா பேசுற? அப்பன் பிரம்மன் தானே? எங்க அப்பன் பிரம்மா. மும்மூர்த்திகள்ல ஒருவர் பிரம்மா. அவரை சொன்னா நீ என்ன பூலோகத்துல இருக்கிற சொல்றியா நீ? ஐயோ, ஒரு எழுத்து இதா மாறிடுச்சுங்க. ஒரு எழுத்து மாறுச்சு. மூஞ்சி அடையாளம் மாறி போகும். சரி விடுங்க. சரிங்க. சரி, கோபப்படாதீங்க. இந்த நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன். என்ன ஒரு விஷயம்? நான் இந்த பூலோகத்து வழியா வந்தேன். சரி. நான் வந்து தேவலோக வாசி. மேலோகத்துல இருந்து வரேன். சரி. இந்த மேலோகத்துல இருந்து வரும்போது வர்ற வழியில 2 ஆண்மகன்கள் நின்று இருந்தாங்க. சரி. 2 ஆம்பளையால் நின்று இருந்தாங்க. நின்றுகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு? ஒருத்தன் 18ங்கிறேன், இன்னொருத்தன் 48ங்கிறேன். 2 பேரும் சேர்ந்து இந்த 18-48 வாங்கிட்டு வராங்க. நம்ம கம்பெனி. அப்படின்னா என்ன? நானே கேட்கலாம். எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். ஏங்க 18னா தெரியாதா? தெரியாதே. 18 வயசுல ஆரம்பிக்கிறேன், 48 வயசுல முடிச்சிடுறேன். எதை ஆரம்பிக்கிறேன்? சரக்குத்தேன். இப்ப எல்லாம் 10 வயசு பையன் குடிக்கிறேன். காலேஜ் வரேன்,
பூரா உருட்டுதேன். அட நீங்க கூட இப்படி சொல்றீங்க, இவ்வளவு விளக்கம் அவர் சொல்றாரு, உள்ளத உள்ளபடி சொல்றாரு. ஆனா என்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டார். அதுல இருங்க, இத உருட்டுறாள்ல ஆள் வர வச்சு திணிச்சே அப்படியே கேட்டா வார்த்தை கூட பேசுறதுல எச்சி ஊறுது, துப்ப முடியல. நல்ல விஷயம் சொன்னா யாருங்க கேட்கிறா? சரிங்க, 1848க்கு என்ன காரணம்? அதை விட நாங்க படிச்ச ஒரு உண்மையான நடந்த சம்பவம். நாங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல வந்து பார்த்தா இந்த போதைப் பொருள் மறுப்புல இருந்து வந்திருந்தாங்க. போதைப் பொருள் மறுப்புல இருந்து வந்திருக்க போது 12வது படிக்கிற ஒரு அண்ணன் வாய் நிறைய அந்த அண்ணன் ஸ்கூல்ல அந்த பாக்கு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை போட்டு மென்னுகிட்டே இருப்பாங்க. நாங்களும் தினம் பார்ப்போம், அதை மென்னுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் அந்த போதைப் பொருள் மறுப்புல இருந்து வந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, இந்த அண்ணன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா இந்த அண்ணன் பதிலே சொல்லல. பதிலே சொல்லாம விடாம அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அத பேசவே இல்லை, பதிலே சொல்லல. ஏன்னா வாயை திறந்தா அந்த வாசனுக்கு வந்து காட்டி கொடுத்துடணும். இப்ப என்ன செஞ்சாங்க, இந்த டீச்சர் கையில ஒரு பென்சிலை வச்சு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நீ பேசுறதே பேசுறா அப்படின்ட்டு லேசா அந்த பென்சிலை வச்சு குத்துனாங்கல்ல, இந்த பக்கம் ஓட்ட ஓட்டு இந்த பக்கம் வந்துருச்சு. ஐயோ, அப்படி போன வெந்து போச்சு. இது உண்மையாவே நடந்தது. அதுல இருந்து எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு 12 பேரை புடிச்சிட்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வச்சு ஒரு 10 நாள் அந்த ஆலோசனை கொடுத்துதான் அனுப்புனாங்க. இது உண்மையாவே நடந்துச்சு. யாருமே வந்து பயன்படுத்தாதீங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா இங்க நிறைய இளைஞர்கள் படிக்கக்கூடிய பசங்க நிறைய இருக்கீங்க. ஆரம்பத்திலேயே சுதந்திர தினாவை முன்னிட்டு படிக்கிற முதல் மார்க்கு 2ஆம் மார்க்கு இன்னைக்கே நம்ம ஊரை பாராட்டக்கூடிய விஷயம். அதை நான் சொல்லணும்னே நினைச்சு சொல்ல மறந்துட்டேன். நானும் சொல்லலான்னு பார்த்தேன், மறந்துட்டேன். ஏன்னா எல்லா ஊர்லயுமே வந்து ஒரு ஜல்லிக்கட்டு வைப்பாங்க. ஆமா, ஒரு கபடி போட்டி வைப்பாங்க. கபடி போட்டி வச்சு இளைஞர்களை உற்சாகப்படுத்தி பரிசு கொடுப்பாங்க, வீர விளையாட்டு. ஆனா பெண் பிள்ளைகள் படிக்கிறத உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரே ஊர் எதுன்னா நம்ம ஊர் தான். ஆமா, நம்ம இல்லையா? ஒரு மதிப்பெண் எடுத்ததை இத்தனை மக்கள் முன்னாடி வெளியாட்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த பெண்களை கௌரவப்படுத்துறாங்க, பசங்க எல்லாரையும் ஊக்கப்படுத்துறாங்க. அப்ப நாளைக்கு நம்மளே இந்த மதிப்பெண் எடுக்கும் பொழுது நம்மளுடைய பேரும் 4 பேர் சொல்லும்படியா வரும் அப்படிங்கறதுக்காக 4 பிள்ளைய படிக்கும். உண்மையாவே பெருமைக்குரிய சரிங்க. அது மாதிரிங்க, இதே மாதிரி எங்கிட்ட அந்த ஒரு கேள்வியை கேட்டாரு ஒருத்தர். என்னன்னு 1848 என்னன்னு அவரு எப்படி கேட்டாரு, இந்த 1848க்கும் ஒரு சாமிக்கு ஒரு சம்பந்தம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டாரு. இவன் என்னடா நம்மள இப்படி கேள்வி கேட்கிறேன், 1848 கேட்கிறானே அப்படின்னு கேட்டாரு. ஆனா உங்களை போட்ட முடிவு வரைக்கும் பொருந்தும். 1848 எப்படி ஏங்க? 18 நாள் மொட்டை பாறையில உட்காந்து அவன் தவம் பண்ணிட்டு 48 நாள் ஒரு மண்டல பூஜை நடத்தி ஒட்டு துணி இல்லாம யாசகம் பண்ணிட்டு இருக்கேன். யாரு? காசியில வாழக்கூடியவங்க, சன்னியாசி. ஆனா இவர் சொன்னது நான் யோசிச்சு பாக்குறேன், என்னடா இதுல எந்த ஒரு கடவுளுமே வராது அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னன்னு, நீங்க எல்லாம் என்ன சாமியாரு, நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளு, இந்த கேள்வி கூட உங்களுக்கு பதில் தரல, என்ன கேள்விங்க அப்படிங்கிறேன். 18 நாள் விரதம் இருந்து 48 நாள், அதாவது 48 நாள் விரதம் இருந்து 18 படி ஏறணும். ஐயப்ப சாமியை குறிக்கணும். சரி, எனக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு தான் அப்படின்னு கோவம் வந்துருச்சு. ஏண்டா இடிச்சவா பையல, முட்டா பையல, சோத்த திங்கிற, சோத்த விட்டு சுண்ணாம்பு திங்கிறாடா, மக்கள் அறிவு இருக்காடா, நீ மனுஷனாடா, ஆளு நிக்கிற தோரணைய பாரு, போயிடுறாங்க அடிச்சு போடுவோம்டா, போறியாடா, நீங்க இங்க வாங்க, நீங்க ஏன் கோவப்படுறீங்க, இங்க வாங்க. உங்களைய நான் சொல்லுவேன், நாங்க உங்களைய சொல்ல முடியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு சொல்ல முடியுமா? அவன் கிடக்குறாங்க இடிச்சவா பையன், ஒரு ஆளு கையை நீட்டி அங்க பேசுங்க, அவரு தான் இருக்காரு, அவரை நீட்டியா சொல்ல முடியுமா? இவனுக்கெல்லாம் அப்படி திரும்பி நேராக சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. நான் அவரை சொல்றேன், நீங்க கோவப்படாது, ஆமா உங்களே இல்ல அப்படின்னு கேட்டாரு. என்னன்னு சொல்றாரு, ஏண்டா கொஞ்சமாவது உனக்கு மூளை இருக்கா? எந்த ஊருடா 18 படி ஏறி 48 நாள் விரதம் இருக்கமா? 48 நாள் விரதம் இருந்து 18 படி ஏறமா? சரி, 48 நாள் விரதம் இருந்து 18 படியே தோணும். அப்புறம் 48 தான் முன்னாடி வரும். ஆமா, 18 பின்னாடி தான் வரும். அப்புறம் என்னடா முட்டா பையல பேசுற, கேள்வி கேட்ற, ஏடா கேள்வி கேட்டா நீ பெரியாளா? ஏண்டா உனக்கெல்லாம் கேள்வியே சரியா கேட்க தெரியாது, நான் கேள்வி கேட்டா நீ எப்படா பதில் சொல்லுவ அப்படின்னு நான் அவரை பார்த்து கேட்டேங்க. உங்களை பார்த்து கேட்கறீங்களா? நீங்க யாரு, எவ்வளவு பெரிய ஆளு? கறிக்கடை சிங்கம். நாயா? கறிக்கடை சிங்கம் நாய் தான், 4 நாய் பின்னாடியே துரத்தலாம்.
என்ன ஐயா அப்படின்னா என்னங்க கறிக்கடைச்சிங்கன்னா என்ன நாய் அதே வர வழியில ஒருத்தர் பேசிட்டாரு அந்த மொட்டை எலும்ப கூட விடாது அதுல 2 நாய் சேர்ந்துட்டு துரத்தும் உங்களை போய் சொல்ல முடியுமா அப்படி நான் ஒருத்தன் அறிவு கேட்டவன் கேட்டேன் சரிங்க அந்த மாதிரி அவங்க யார் கேள்வி கேட்க கூடாதுன்னு நான் நினைக்கிறது ஏன்னா தெரிஞ்சாதான் கேள்வி கேட்கணும் தெரியாம கேட்க கூடாது ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும் எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க சொல்ல முடியாது அதனால நீங்க இங்க என்னங்க சரிங்க காவல் பாக்குறீங்க காவல் பாக்குறதெல்லாம் சரி நான் யாரு அதுதானங்க கேக்குறீங்க நான் யாரு நாரதர் நீங்க யாரு என்னோட பேரு வீரதேவன் கதைக்கு கோமாளி ஆமா நான் நாரதர் நீங்க கோமாளி சரி நீங்க உள்ள இருக்கீங்க ஆமா வீரதேவனாக வேடம் தாங்கி இருக்கீங்க சரி நான் ஒரு நாரதரா வேடம் தாங்கி வெளியே வர்றேன் இதே மாதிரி ஒரு சம்பவம் நேத்து நடந்துச்சுங்க என்ன நேத்து ஒரு சம்பவம் நேத்து வந்திருந்த கோமாளி இருக்காருல்ல இது மாதிரி உள்ள உட்கார்ந்து இருந்தேன் சரி நான் வெளியில உட்காந்துருக்கேன் வெளியில நின்று கேள்வி கேட்கிறேன் ஆளோளம் சோனு குரல் கேட்டா சொல்ல முடியாது என்ன ஏன்டா சொல்ல முடியாதுன்னு கேட்டா அவர் என்ன பெரிய ஆளு அவருக்கு என்ன நான் சொல்றது வந்த வேலையை பார்த்துட்டு போ சொல்லு அப்படின்னு பேசுறேன் நான் நேத்து கேட்டேன் ஏடா ஆளோளம் சோ கேட்டா சொல்ல முடியாதா வாயில என்ன பழம் வச்சிருந்தியாடா வேற எதுவும் வச்சிருந்தியா இல்ல வேற எதையும் முழுக்கிட்டு உட்காந்துருந்தேன் நான் தான் சொல்லலை ஆரம்பத்துல எனக்கு அந்த இடம் தெரியல இப்ப கேக்குறேன் இல்லங்க ஒரு வாஸ்தவமான ஏன்னா நீங்க வந்து ஒரு அறிவாளி சரி உங்ககிட்ட தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும் ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய நியாயஸ்தேன் ஓஹோ நான் உங்ககிட்ட நான் இதை கருத்தை வந்து நான் பேசுறீங்க அப்படின்னு சரி கேட்டா ஓவர தவறால பேசுறேன் என்னடா உனக்கு கொஞ்சமா அது மூளை இருக்கா அவன் என்னைய பார்த்து சாமி அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் ரொம்ப பொறுமையா போறேன் குரங்குன்னு நாயின்னு சரின்னு மனசார ஏத்துக்கிட்டேன் இதுக்கு மேல பேசுறேன் அப்புறம் சொல்லி அப்புறம் அது உள்ள ஏதோ போட்டுட்டு தட்டுறாரு விடுங்க அது மாதிரி கேள்வி கேட்கலாம் என்னையவே கேள்வி கேட்கலாம் நீ பெரியலாடா ஏடா கேள்வி கேட்டுவியாடா திருப்பி நான் கேட்டேன் நீ பதில் சொல்லியாடா சொல்லுவியாடா என்ன பாக்குற சொல்லுவியா இதுவரை நாடகத்தை கண்டளித்த நமது உள்ளூர் நாடுகள ரசிகர்களுக்கும் நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேணும் நிறுத்துப்பா இல்லையா அப்படின்னு நான் வந்தால கேட்டேன் சரி கேட்டல கேட்ட கேள்வியில அந்த ஆளு எடுத்து துணிமணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்பியே போயிட்டான் ஊருக்கு அப்படியா கிளம்பியே போயிட்டான் அது மாதிரி இப்ப நான் கிளம்பணும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு உண்மைக்குமே வந்து நான் இதை சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் வந்து சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது ஓஹோ ஏன்னா பஃபன்ல எத்தனையோ பேர் இருக்கலாம் இப்பதான் தெரியுது வாழைப்பழத்துல அழுங்காம ஊசி ஏத்துறாரு இல்லங்க நான் உண்மையவே சொல்றேன் சரி அவர் வந்து சாதாரணப்பட்ட பஃபன் கிடையாது ஏன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அதாவது சங்கரதாஸ் சாமி எழுத்திய அனைத்து கதை நாடகங்களும் தெரிஞ்ச ஒரு பஃபன்னா வந்து அது வடிவேலன் தான் அவ்வளவு பெரிய பஃபனு நம்ம ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவர் 100 பதில் சொல்லுவார் நம்ம 2 கேள்வி கேட்டா அவர் 200 பதில் சொல்லுவார் அவ்வளவு பெரிய ஒரு ஆகச்சிறந்த கலைஞர் அப்படியெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசைதான் நானும் ஒவ்வொரு மேடைக்கும் சொல்லலாம்னு முயற்சி பண்றேன் அதுக்கு இருந்தாலும் சரிப்பட்டு வர்றது கிடையாது வந்தா மந்த மாடு மாதிரி வர்றது போறது இதே வேலைதான் செய்யறாரு சரிங்க ஆள் சரியில்லை இன்னைக்கு ரொம்பவே மார்க்கமாத்தா இருக்காரு இல்ல இரும்பு கோணலாம் இருக்கும் அதோட பழம் குறையுமா அடிக்கரும்பு பாத்தீங்கன்னா பூரா கரையாமூச்சு கிடக்கும் ஆனா அதுதான் இனிக்கும் அது ரொம்ப இனிக்கும் ஆமா கொழுத்தாட கொழுந்து விட்டு போயிடும் ஆமா எப்படி போட்டாலும் சப்புனே கிடக்கும் ஆரம்பத்துல இனிப்பு மாதிரி பேசி நான் உங்களே சொல்லிட்டேன்னு நினைச்சுங்களா கொளுத்தாட மாதிரி அவர் நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு உங்களே சொல்லலங்க வடிவேலுன்னு ஒரு இஸ்வா பையன் இருக்கான் அவனை சொன்னேன் உங்களே சொல்லல காரி மூஞ்சில இருக்குங்க எதுக்கு அவன் சிக்கனான வச்சுக்கங்களேன் அவனுக்கு இருக்கிற 4 வேளை எலும்பு 4 வேளை சதையும் தூக்கி கொண்டு போய் மண்ணுக்குள்ள புதைச்சிடலாம் ஏதோ தெரியாம சொல்லிவிட்டே அவன் சாதாரணப்பட்ட ஆளுங்க அப்புறம் சரியான மண்ணுளி பாம்பு ஊம மாதிரி இருப்பேன் ஆனா ஊரை கெடுத்து விட்டு போயிருவேன் பெருச்சாலி மாதிரி இருப்பேன் ஆனா வீட்டையே கெடுத்து விட்டு போயிருவேன் சரியான திட்டு பையங்க பிஸ்கட் வாங்கி கொடுத்து முறுக்கு வாங்கி கொடுத்து பால் பண்ணாரம் வாங்கி கொடுத்து செவன பேர் வாங்கி கொடுத்து இப்படி எல்லாம் தின்னு விட்டு அசிங்கப்படுத்துற பத்தியா சரிங்க நம்ம நிறைய விஷயங்களை பேசணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு நீங்க பேசுறதுதான் அழகா இருக்கு இந்த இடத்துல காவல் பாக்குறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மைக்கு தம்பியை சொல்லணும்னா நமது திண்டுக்கல் முன்னாள் நாடக நடிகை சங்கத்தின் தலைவருமான
அதுக்கு பின்பு தனியா சங்கத்துக்கு வந்து அங்குலாஸ் முதலாளி அவருடைய இணைந்து பாசத்துக்குரிய அருமையப்பா திண்டுக்கல் முத்தமிழ் நாடக சங்கத்தின் தலைவரும் மிகப்பெரிய ஒரு ராஜபாட் அவருடைய பேர் என்ன, அவருக்கு கதை நாடகம் எல்லா நாடகம் சத்யவான் சாவித்திரி பவளக்கோடி பாட்டுக்குன்னே ஒரு சில கூட்டம் உட்கார்ந்துருக்கும். அதனால இருந்தாலும் கூட தம்பி வயதார் இன்றைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதமும் அந்த முனியப்பன் அருளாலும் நீட்டுடி காலம் வாழ வேண்டும் வாழ்ந்து ஜோர கைதிட்டுறேன். ஆனா இந்த வயசுல இந்த அளவுக்கு திறமை உண்டு தம்பி பேசுறான். ஏன்னா பேசுற பேச்சு பாடுற பாட்டு இடையில கேட்டா மறந்துடுவான். ஆனா இந்த அளவுக்கு ஞாபக சக்தி வச்சிருக்கிறதுல அந்த கலைத்தாய் அருள் கண்டிப்பா கிடைக்கணும். நன்றி நன்றி. என்னதான் நீங்க புகழ்ந்து பேசினாலும் இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், அந்த கோட்டை தாண்டி நீங்க வரக்கூடாது. எதிரிதான் பேச்சுதான் பேச்சுதான். அதனால உங்ககிட்ட நான் இதுக்கு மேல பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல. இங்க முருகப்பா பாசத்துக்குரிய ராஜ நடிகர் V.M. முருகப்பா இந்த மேடையில நடிச்சு நம்ம சுத்து வட்டாரத்துல எல்லா ஏரியாவும் பிளேன் செட்ல தான் குடியிருந்தாரு. தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஆமா, தெய்வத்தை இருந்தாலும் அவர் பின்பற்றி அவருடைய மாணவர்கள்லாம் பின்தொடர்ந்தே வந்து கொண்டு இருக்கோம். நமக்கும் வாத்தியாரு. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். சரிங்க, நீங்க அறிவாளி. நான் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் படிச்சிருக்கேன், அறிவாளின்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க பெரிய அறிவாளின்னு இவங்க எல்லாம் சொல்லி நான் கேட்டேன். அதனால நீங்க கவி பேசுங்க, நானும் கவி பேசுறேன். யார் பெரிய ஆளுங்கிறத பாத்துருவோம். பார்க்கலாமா? அங்க தள்ளுன்றாரு. அவங்க தள்ளுன்னு தான் சொல்லுவாங்க, நீங்க தள்ளாம இருந்தீங்கனால அறிவே போகுது. அப்படியா? கவி பேசுறேன், நீங்களே கவி பேசுங்க. பாத்துருவோமா? பேசுங்க. இதனால என்ன? நஞ்சரிக்கும் தோழிருக்கும் நாளை மொழி மேலிருக்கும் மெஞ்சனத்தில் பற்பட்டால் வீழால் இச்சுமலர் தேன்பாயும் சோலை திருமலை ராயம் வரை பாம்பாக வாழைப்பட பேசுங்க. ஒன்றாவது உலக, இரண்டாவது ஆண்பிடிவு, மூன்றாவது மூன்று, நாலு, ஐந்தாவது 19, ஆறாவது சுரங்கள் 7, ஏழாவது பரவனுடைய 8, 10வது பரவனுடைய பாதம் 10 இருக்கேன். ஆடி குளத்தை மாடும்போது இறைய முடித்திருக்கேன் மூங்காட்டு ஓடி பெற்றவற்றை பரவரணும் பாரி பின்னா கூண்டா முச்சிடு பாம்பலை நம்ம ஓதி பேசுங்க. கொண்டு வந்தான் சென்றவுடன் சென்று நின்று வந்தான் நின்ற சிவபெருமானே உன்னை கண்மூடி காண வேண்டுமா அப்பா ஈசனே எம்பெருமானே எல்லாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கு இரவா போட்டின்னு சொல்லியிருக்கேன். அப்படியே ஒரு காவடி இருந்துச்சுன்னா தூக்கிட்டு தெரு வழியா போகும். கவி பேசுனா அப்பா அம்மாங்கிறிய அது சிவபெருமான் பூவிலையன பிறந்தார் பூவுலகை தாவி அளந்தவனும் தாமிருக்க நாவடியிலே எனக்கு நுண்ணருக்கு மேலே அறிவேன் குலைநக்கம் பிங்கன்ற கூத்து பேசுங்க. ஓஹோ, எப்பொருள் யார் வாய் கேட்டு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு இருக்கேன். அவர் தோத்துட்டாரு. என்ன தோத்துட்டாரு? நான் கவி பேசினேன், அதுக்கு அவர் கவிதான் பேசியிருக்கணும். நானும் கவிதான் சொன்னேன். அவர் பேசினது கவியா திருக்குறளா? இது கவிதான். திருக்குறள். தோத்துட்டீங்க. அடுத்த காவல யாரு இருக்கிறது? ஏன்? ஆமா, ஏன் அவசரப்படுறீங்க? திருக்குறள் பேசுறீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ஆமா, அப்படிலாம் முடியாது. அப்ப திருக்குறள் பேசுறீங்களா? அகல முதல் எழுத்தலாம் மாதவன் முதற்றை உலக பேசுங்க. என்னென்பர் ஏழை எழுந்திருப்ப இவரின் கண்டன்ப வாழும் எப்பொருள் யார் யாராய் கேட்பேன் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சொல்லுங்க சொல்லி நீந்துவர் நீதா இறைவனில் செய்தாரா சுடு சுடு தண்ணி சுட தண்ணி படவோட தண்ணி பட்ட தண்ணி இனிய உலகாக இனிய உலகாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்துட்டு பேசுங்க. அகர மூரை எழுத்துல ஆய்வான முதலில் தகர சிலைகளை வாங்கி எழுதி இல்லாட்டி பக்கத்துல பார்த்து கூட எழுதுன்னு இருக்கேன். என்ன சரிப்படாது, இவர்கிட்ட பேசுறது பிரயோஜனமே இல்லை. தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணி நம்மளுடைய நேரத்தை நம்ம தான் வீணடிக்கலாம். அதனால அடுத்த காவலை யார் பார்க்கிறது? யாரு இல்ல, காலத்தின் நேரத்தை அனுசரிக்கணும். அதனால சரி விடுங்க. யாருக்கா பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன், முறுக்கு வாங்கி கொடுத்தேன், செவனப்பழம் வாங்கி கொடுத்தேன். போச்சு அமுட்டு போது. ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னா விடுங்க. அந்த யாவும் அப்பப்போ வந்துடுது. ஓயாம சொன்னேன் சரி போடுமா? என்ன பண்றது? சரிங்க. தங்கச்சி வள்ளி இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாங்க. உள்ளதா இருக்காங்களா? பார்க்க முடியுமா? அழைத்து வாருங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரு புள்ளிய பார்க்கணும். அடிய மல்லாக்க